ஹலோ கைஸ், இன்றைக்கி டிசம்பர் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசைன். ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தபேலா இசைக்கலைஞர். ஸோ இவர் உடல்நலம் சரியில்லாமல் இப்போ இறந்துட்டார். அதுதான். ஸோ இவரை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா தபேலா அப்படிங்கிறத ஒரு உலக புகழ்பெற செய்தவர். ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 5 கிராமி விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் கூட 2024 கூட கொடுக்கப்பட்ட கிராமி விருதுகளில் இவருக்கும் அந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் 1988 பத்மஸ்ரீ விருதும், 2002 பத்மபூஷன் விருதும், 2023 பத்ம விபூஷன் விருதும் வாங்கியிருக்காரு. ஸோ இவரை பற்றின கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் உடல் நலம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் அதுக்கு அப்புறம் தான் இவர் இருந்தார். ஸோ இவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க. ஸோ அவர் பிறந்த இடம் அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீடோ புயல். ஸோ இந்த சீடோ புயல் அப்படிங்கிறது எந்த ரீஜியனை தாக்கியிருக்கு அப்படின்னா ஃப்ரான்ஸ் பிராந்தியமான மயோட். ஸோ இந்த மயோட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மயோட். அங்கே தான் இந்த சீடோ புயல் அப்படிங்கிறது தாக்கியிருக்குது. அடுத்தது பாதை திட்டம். ஸோ இந்த பாதை திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொண்டு வரல. சென்னையில் மட்டும் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1 இயருக்கு இதை செயல்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொண்டு வருவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழே தான், குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவை அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழே தான் வருது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாதை திட்டம் அப்படின்னா இந்த அரசினர் கூர்நோக்கு இல்லம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சின்ன பசங்கள்லாம் க்ரைம் பண்ணால் இங்கே தான் அடைச்சி வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஜுவனைல் ஜெயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் அங்கே 17 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க க்ரைம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இங்கே முதல் தடவை குற்றம் பண்ணி வந்தவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, ஒரு மறுவாழ்வுக்கான ஹெல்ப் பண்ணுறது, அவங்கள தொடர்ந்து மானிட்டரிங் பண்ணுறது, ட்ரக்கு அப்யூஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அதுக்குண்டான அறிவுரைகள் எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பாதை திட்டம் அப்படிங்கிறதுல நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 40 லட்சம் ரூபாய் இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேசிய தலைமை செயலாளர் மாநாடு. 4வது தேசிய தலைமை செயலாளர் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா புதுடெல்லியில் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு தலைமை செயலாளர் மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா 2022 தர்மசாலா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே தான் நடந்திருக்கும். இப்போ 4வது தலைமை செயலாளர் மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு கூட 59வது டிஜிபி மாநாடு அப்படிங்கிறது ஒடிசாவில் நடந்ததை ஞாபகம் வச்சுருக்கோங்க. ஸோ இன்னும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். என்னென்னா இப்போது தமிழ்நாட்டோட தலைமை செயலாளராக யார் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அவர் 50வது தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது நியூபிலால் நுமிட் 2024. ஸோ இது ஒரு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் இழந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த பெண்களை நினைவு கூறுறதுக்காக மணிப்பூரில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம் தான் இந்த நியூபிலால் சம்மிட் அப்படிங்கிறது. ஸோ நியூபிலால் அப்படிங்கிறத பார்த்தாலே மணிப்பூர் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். அடுத்தது IISR சுரக்ஷா. ஸோ இந்த IISR சுரக்ஷா அப்படிங்கிறது என்னென்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் தான் இந்த IISR அப்படிங்கிறது. ஸோ சுரக்ஷா அப்படிங்கிறது இஞ்சி. ஓகே, ஸோ இதை பற்றின ஒரு ஆராய்ச்சி அதோடு தொடர்புடையது தான் இந்த IISR சுரக்ஷா. ஸோ இந்த IISR எங்கே? கோழிக்கோடு, கேரளாவில் இருக்கிற கோழிக்கோட்டில் தான் இருக்குது. ஸோ கோழிக்கோட்டுக்கு தான் யார் ஃபஸ்ட் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா அவர்கள் இல்லையா? ஸோ அவர் வந்தப்போ அந்த கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மன்னராக யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது என்விஷன் மிஷன். ஸோ இந்த என்விஷன் மிஷன் அப்படிங்கிறது யாரோட பிளான் அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்காங்களா, அவங்களோட ESA. ஸோ இவங்க வெள்ளிக்கு அனுப்பக்கூடியது தான், வெள்ளி ரிலேட்டடாக ஆராய்ச்சி பண்ணுறக்கூடிய ஒரு திட்டம் தான் என்விஷன் மிஷன். ஸோ இந்தியா சுக்ரயான் அப்படிங்கிறது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ESA இவங்க ரெடி பண்ணுறது என்விஷன் மிஷன்.
வெள்ளியோடு தொடர்புடையது. அடுத்தது விஜய் திவாஸ். ஸோ விஜய் திவாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 16. ஸோ டிசம்பர் 16 எதற்காக அப்படின்னா 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் வரும் இல்லையா, ஸோ அதில் வெற்றி பெற்ற தினம் தான் டிசம்பர் 16 இந்தியா. ஸோ அதனால இதை விஜய் திவாஸ், விஜய் அப்படிங்கிறது வெற்றி, ஸோ வெற்றி தினமாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது வேற. அண்ட் கார்கில் திவாஸ் கார்கில் விஜய் திவாஸ் அப்படிங்கிறது அது வந்து 1999 கார்கில் வார் ஓகே இல்லையா, ஸோ அது வந்து ஜூன் மந்தில் வரும். ஓகே, ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ரீகேப் பார்த்தலாம். ஜாகிர் ஹுசேன் இவர் எந்த இதோட தொடர்புடையனா தபேலா. சீடோ புயல் மயோட் அப்படிங்கிற பகுதியை தாக்கியிருக்கு. பாதை திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அரசினர் கூர்நோக்கு இல்லத்தோட தொடர்புடையது. தேசிய தலைமை செயலாளர் மாநாடு நியூ டெல்லியில் நடந்துச்சு. நியூபி லால் நுமி 2024 மணிப்பூரில் அனுசரிக்கப்பட்டது. ஐஏஎஸ்ஆர் சுரக்ஷா அப்படிங்கிறது இஞ்சி. என்விஷன் மிஷன் அப்படிங்கிறது யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியோடது. ஸோ இது வந்து வெள்ளி கிரகத்தோடு தொடர்புடையது. விஜய் திவாஸ் டிசம்பர் 16, 1971. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கான பிடிஎஃப் அண்ட் இதுக்கு முந்தின நாள் உள்ள பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். அண்ட் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.